ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நல்ல மனசுடையவர்கள்தான். ஆனால் அவர்கள் மிகவும் மடையர்கள். யாராவது சொன்னால் எதையும் யோசிக்காமல் நம்பி விடுவார்கள். அந்த கிராமத்திற்கு அருகில் ஒரு அறிவாளியான விவசாயி வாழ்ந்தான். அவன் பெயர் கண்ணன். அவன் மிகவும் புத்திசாலி, அனுபவம் நிறைந்தவன். அவன் உழைப்பாலும் அறிவாலும் நல்ல விளைச்சலை பெறுவான். ஒருநாள் கிராம மக்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கினர். அவர்கள் வயலில் நீர் வரவில்லை, மழை பெய்யவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் கவலைப்பட்டனர். அப்போது ஒருவர் சொன்னார், நாம் எல்லோரும் சேர்ந்து பெரிய சத்தமாக கூப்பிட்டால் மேகங்கள் பயந்து மழை பெய்யும். அதை கேட்ட எல்லோரும் உடனே ஒப்புக்கொண்டார்கள். மறுநாள் எல்லோரும் வயலில் நின்று கூச்சலிட்டார்கள். ஆனால் மழை பெய்யவில்லை. இதை கேட்ட கண்ணன் சிரித்தான். பிறகு கிராமத்துக்கு வந்து சொன்னான், நீங்கள் ஏன் இப்படிச் செய்கிறீர்கள்? சத்தம் போட்டால் மழை வராது. நீர் தேவை என்றால் கிணறு தோண்ட வேண்டும் அல்லது ஆற்றிலிருந்து கால்வாய் அமைக்க வேண்டும். ஆனால் கிராம மக்கள் அவனை நம்பவில்லை. நாங்கள் சத்தம் போட்டால் மழை வரும் என்று மீண்டும் முயன்றார்கள். சில நாட்கள் கழித்து பயிர்கள் காய்ந்து போக ஆரம்பித்தன. அப்போது அவர்கள் கண்ணனை மீண்டும் அணுகினர். நாங்கள் தவறு செய்தோம், எங்களுக்கு உதவுங்கள் என்று கேட்டனர். கண்ணன் அமைதியாக ஒரு திட்டம் போட்டான். அவன் அனைவரையும் சேர்த்து கிணறு தோண்டச் செய்தான். மேலும் ஒரு சிறிய கால்வாயையும் அமைத்தான். சில நாட்களில் தண்ணீர் கிடைத்தது. பயிர்கள் மீண்டும் பசுமையாக மாறின. அப்போது கிராம மக்கள் உணர்ந்தனர். அறிவில்லாமல் செய்வது பயன் தராது. அறிவுடன் உழைத்தால் வெற்றி நிச்சயம். அவர்கள் கண்ணனை பார்த்து நன்றி கூறினர். அந்த நாளிலிருந்து அவர்கள் எந்த விஷயத்தையும் யோசித்து அறிவுடன் செயல்பட ஆரம்பித்தனர். கதை நெறி. அறிவில்லாத முயற்சி வீண். அறிவுடன் செய்த உழைப்பு தான் ஒரு கால